நீங்க தப்பு பண்ணா ஒரு பொண்டாட்டியா உங்களை கேட்கறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உட்காரு உட்காரு. மித்ரா, அழாதம்மா. இவ்ளோ அழக்கூடாதுமா. புள்ளைக்கு நல்லதில்ல. சொன்னா கேளுமா. எனக்கு புரியலம்மா. காரணமே இல்லாம எதுக்கு நான் இவர்கிட்ட இவ்ளோ அவமானப்படணும்? அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு புரியவே இல்லை. நான் காலையில அவன்கிட்ட பேசுறேன் மித்ரா, நீ கவலைப்படாத. இல்லம்மா, அவரு பேசுற கட்டத்தை எல்லாம் தாண்டிட்டாரு. இப்ப நம்ம சொல்றதெல்லாம் காதல கூட வாங்குற நிலைமையில அவர் இல்ல. எனக்கு இருக்க இருக்க இவரை பார்க்கவே ரொம்ப பயமா இருக்குமா. நான் பார்த்த வினைதானா இதுன்னு சந்தேகமா இருக்கு. இந்த நேரம் பார்த்து இவனோட அப்பாவும் வேலை வேலைன்னு சுத்துறாரு. நீ பொறுமையா இருமா. நம்ம எதுவா இருந்தாலும் அவர் வரவும் சொல்லி பேச சொல்லுவோம். மித்ரா, என்ன யோசிக்கிற? வேண்டாமா, இந்த நேரத்துல மனசு போட்டு குழப்பிக்காத. எதுவா இருந்தாலும் நாம பாத்துக்கலாம். நான் இருக்கேன்ல. அம்மா, நான் வேணும்னா கொஞ்ச நாள் குழந்தை பிறக்கிற வரைக்கும் எங்க அம்மா வீட்டுக்கு போய் இருந்துக்கட்டுமா? ஏய், என்ன மித்ரா, இப்ப ஏன் நீ இந்த அளவுக்கு யோசிக்கிற? இல்லம்மா, எப்படியும் இன்னும் 2 மாசத்துல போகணும். அத இப்பவே போனா நான் கொஞ்சம் நிம்மதியா வாச்சு இருப்பேன்ல. இல்ல மித்ரா, நீ யோசிக்கிறது பெரிய தப்பு. நீ தற்காலிகமா ஒரு தீர்வை தேடுற. கண்டிப்பா நீ உன் அம்மா வீட்ல போய் இருந்தா நிம்மதியா இருப்ப. ஆனா அது எத்தனை நாளைக்கு சொல்லு? மறுபடியும் நீங்க வந்துதான் ஆகணும். பிரச்சனையெல்லாம் அப்பவும் அப்படியேதான் இருக்கும். எப்பவும் ஒரு பிரச்சனை வந்தா அதுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை யோசிமா. அதான் நல்லது. இது உன் வீடு. இங்க வினைக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை உனக்கும் இருக்கு. நானே சொன்னா கூட நீ வெளியே போகணும்னு அவசியம் இல்ல மித்ரா. இதுதான் உன் இடம். அத நீ ஃபர்ஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சரி, எதுவும் சாப்பிடாம இருக்க. சாப்பிடுறியா? எடுத்து வைக்கவா? இல்லம்மா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, வேண்டாம். உனக்கு வேணானாலும் வயித்துல இருக்கிற உன் பிள்ளைக்காக வேணும்ல. பாவம், உங்க புருஷன் பொண்டாட்டி சண்டையில அது ஏன் பட்னியா கிடக்கணும்? நீ உட்கார், நான் எடுத்து வைக்கிறேன். மித்ரா, நானே ஊட்டி விடுறேன். அம்மா, இல்லம்மா, நானே சாப்பிட்டுக்கிறேன். நீ எப்படி சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியாதா? ஏய் ஃப்ராடு, என்ன நடிப்பு நடிக்கிற? இப்படி நடிச்சு நடிச்சுதான் அம்மாவையும் அப்பாவையும் ஏமாத்தி வச்சிருக்க. இப்படியே விட்டுட்டு இருந்தாலும் செட் ஆகாது.
எப்படியாவது முதல்ல என் வாழ்க்கையிலேருந்து வெளியில அனுப்பணும். வினய், இதே ரூம்ல ஒரு நாள் நைட்டு நான் உங்ககிட்ட கரும்பு ஜூஸ் வேணும்னு கேட்டேன். அதுக்கு நீங்க என்ன எவ்வளவு தூரம் கூட்டிட்டு போனீங்க ஞாபகம் இருக்கா? வினய், எந்திரிங்க. ஹே, என்னாச்சு? என்னாச்சு மித்ரா? வினய், எனக்கு மித்து, அரே ஓகே? டைம் என்னாச்சு? ஏன் இந்த நேரத்துல தூங்காம இருக்க? உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஏய், நல்லா தானே இருக்கிற, பின்ன எதுக்கு தூங்கிட்டு இருக்க? உன்னை போட்டு எழுப்புன? எனக்கு கரும்பு ஜூஸ் வேணும். ஆ? ம், கரும்பு ஜூஸ் வேணுமா? என்னன்னு தெரியல, இப்ப எனக்கு கரும்பு ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கு. மித்து, நடு ராத்திரில சும்மா விளையாடாத. இப்ப மணி என்னன்னு பாத்தியா? ஏய், இந்த நேரத்துல போய் யாராவது ஜூஸ் குடிக்கணும்னு சொல்லுவாங்களா? மித்து மித்து, அதுவும் இல்லாம இந்த நேரத்துல யார் ஜூஸ் கடையை திறந்து வச்சிருப்பாங்க? 1 மணி ஆகுது. இல்ல, அதெல்லாம் இருக்கும். என்ன கூட்டிட்டு போய் வாங்கி கொடுங்க. எனக்கு இப்பவே குடிக்கணும் போல இருக்கு. ப்ளீஸ். ஆமா, மித்ரா வருவான்னு எவனாவது கடையை திறந்து வச்சுட்டு உட்காந்துருப்பான் பாரு, மண்டு. அதெல்லாம் தெரியாதுங்க. எனக்கு இப்ப கரும்பு ஜூஸ் குடிச்சே ஆகணும். ப்ளீஸ் ப்ளீஸ் வேணா, எனக்கு கரும்பு ஜூஸ் மித்ரா மித்ரா வேணும். மித்து 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 சொல்லல. ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா தூங்குடா. நானு காலையில உனக்கு கரும்பு ஜூஸ் வாங்கி தரேன். உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வாங்கி தரேன். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். பிரெக்னண்டா இருக்கிற பொண்டாட்டிக்கு ஒரு ஜூஸ் கூட வாங்கி தர முடியாதுல்ல? ஓ, ச்சே, என்ன ஹஸ்பண்ட் நீங்க? எனக்கு ஜூஸ் வேணும், அதுவும் இப்பவே வேணும். மித்ரா. முடியுமா முடியாதா? ஓகே ஓகே, போலாம். ஆனா ஒண்ணு, ஜூஸ் கிடைக்கலன்னா என்ன எதுவும் குறை சொல்லக்கூடாது, ஓகேவா? ம். அம்மா, உண்மையிலே போகணுமா? ஓகே, போலாம். ம். போலாமா? வா. மித்ரா, என்ன திடீர்னு ஏதோ கனவு கனவு கண்டியா? ஏன் கேக்குறீங்க? இல்ல, நல்லா தூங்கிட்டு இருந்த, திடீர்னு எந்திரிச்சு உட்காந்து குழந்தை மாதிரி கரும்பு ஜூஸ் வேணும்னு அடம் பிடிக்கிறியே, அதான் கேட்டேன். ஏன்னு எனக்கும் தெரியல வினய். திடீர்னு குடிக்கணும்னு தோணுச்சு. சரி சரி, எனக்கும் சில நேரம் அப்படிதான் தோணும். ஆனா இந்த நேரத்துல கரும்பு ஜூஸ் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். மித்து, எனக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்கு, அங்க போய் பார்க்கலாம். இல்லனா சென்னை ஃபுல்லா தேடுவோம், எங்கேயுமே கிடைக்கலனா நேரா அப்படியே திண்டிவனம் தாண்டி போவோம். இங்க நிறைய கரும்பு தோட்டம் இருக்கு, உனக்கு அதுல இருந்து நானே கரும்பு ஜூஸ் போட்டு தரேன். ஏங்க, ஒரு கரும்பு ஜூஸ்க்காக திண்டிவனம் வரைக்கும் என்ன கூட்டிட்டு போவீங்களா? திண்டிவனம் என்ன, திண்டுக்கல் வரைக்கும் கூட கூட்டிட்டு போவேன். எங்க எங்க இருக்கு? இங்கதான், வா. இங்கதான் இருக்கணும், வா பார்க்கலாம். எங்க இருக்கு? கடையவே காணும். வினய், நல்லா யோசிச்சு பாருங்க. இல்ல மித்து, இங்கதான் நான் சொன்ன கடை இருக்கும். வினய், பிரதர் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. பிரதர், இங்க ஒரு கரும்பு ஜூஸ் கடை இருந்ததுல, இப்ப இல்லையா அது? கடையா? தள்ளு வண்டின்னு சொல்லுங்க. அவன் 7 மணிக்கெல்லாம் ஏற கட்டி போயிருப்பான். சரக்கு வேணும்னா கேளுங்க, கரும்பு ஜூஸ் எல்லாம் கிடைக்காது. காலையில வந்து பாருங்க, வந்துட்டாங்க நடுராத்திர கரும்பு ஜூஸ்ன்னு.
சரி வா மித்ரா, வேற இடத்துல போய் பார்ப்போம். மித்ரா, எனக்கு கரும்பு ஜூஸ் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையே இல்லை. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலான்னா? இல்ல உனக்கு கரும்பு ஜூஸ் தான் வேணுமா இல்ல இந்த ஐஸ்கிரீம் டீ காஃபி அப்படியே அதை சாப்பிடலாமா? இப்பதானே சொன்னீங்க கரும்பு ஜூஸ்க்காக திண்டிவனா என்ன திண்டுக்கல் வரைக்கும் கூட கூட்டிட்டு போவேன்னு. அதுக்குள்ள என்ன அன்பு பாசம்லாம் கரையேறிடுச்சா? ஏய் மித்து, எனக்கு ஒன்றும் இல்லை. நீ போலான்னா சொல்லு, நான் ரெடி தான். ஆனால் என்ன, திண்டுக்கல் போகிறதுக்குள்ளே விடிஞ்சிரும். அந்த நேரத்தில் இங்கேயே கடை திறந்துருவாங்க. அதனால தான் கேட்டேன். ஏன் இப்படி சமாளிக்கிறீங்க? உங்களால வாங்கி தர முடியாதுன்னா சொல்லிடுங்க, நான் டீ காஃபி கூட குடிச்சுக்கிறேன். ஏய், நான் எப்போ என்னால் வாங்கி தர முடியாதுன்னு சொன்னேன்? அப்புறம் என்ன, வாங்கி கொடுங்க. இல்லை மித்து. உனக்காக அந்த நிலாவை கூட வாங்கி தருவேன் டயலாக்லாம் பேசுனீங்கல்ல, ஒழுங்கா வாங்கி கொடுங்க. ஏய் மித்து, போதையில் ஏதோ பேசுனதெல்லாம் நீ சீரியஸாக எடுத்துட்டு இருக்கல? ஆ? அதெல்லாம் எனக்கு தெரியாது, வாங்கி கொடுங்க. ஏய், இருந்தா நான் வாங்கி கொடுக்க மாட்டேனா? இந்த மிட் நைட்ல கரும்பு ஜூஸை நான் எங்கன்னு போய் தேடுவேன்? இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிய போகுது. வீட்டில் போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வந்தோம்னா கடையே திறந்துடுவாங்க. ம், இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா கிடைக்காது. கடமைக்கு தேடாம மனசார வாங்கி கொடுக்கணும் நினைங்க, கண்டிப்பா கிடைக்கும். அப்படிங்கிற? ம், சரி, என் ஆசை மித்ராவுக்கு இந்த நைட்டே நான் கரும்பு ஜூஸ் வாங்கி தரேன். ம்? மித்து, கரும்பு ஜூஸ் கடை கிடைச்சிருச்சு. கடை தான் மூடி இருக்கே, எப்படி கிடைக்கும்? ஏய், கடை மூடிதான் இருக்கு. ஆனா அங்க கரும்பு இருக்குல்ல, எப்படியும் அது பக்கத்துல ஆள் இருப்பாங்க. ம், ஆள் இருக்காங்களான்னு பார்க்கலாம் வா. தோ இருக்காங்களே, இரு கூப்பிடுறேன். அண்ணே, அண்ணே, அண்ணே கொஞ்சம் எந்திரிங்களே. யாருப்பா? என்ன வேணும் உங்களுக்கு? ஆ, அது அது ஒண்ணு இல்லக்கா, கரும்பு ஜூஸ் வேணும். ஓ, கரும்பு கொஞ்சம் ஜூஸா? எழுப்பி விடுறீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. யோ, எழுந்திரியா? விடுறே, யோ, தூங்க விடுறே. எழுந்திரியா? எழுந்திரியா? அண்ணே, கொஞ்சம் கரும்பு ஜூஸ் வேணும், போட்டு கொடுங்களேன். என்ன சரக்கா? போதத்தில் நான் போய் சோடா வாங்கி கொடுங்க. நேரங்கட்ட நேரத்துல வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு. போதையெல்லாம் இல்லைங்க, என்னோட ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்க ஆசையா கேட்டாங்க. இதுக்காக நான் 15 கிலோமீட்டர்லாம் தாண்டி வந்திருக்கேன், எங்கேயுமே கிடைக்கல. கொஞ்சம் கோச்சிக்காம ஜூஸ் போட்டு தரீங்களா? என்ன சென்டிமெண்டா பேசி என்னை ஏமாத்தலான்னு பாக்குறியா? அந்த கதையெல்லாம் என்கிட்ட ஆகாது. போயா, வந்துட்டாங்க கரும்பு ஜூஸ்னு. யோ, எழுந்திரியா? ஏய் ஓடி. ஒரு மனுஷன் வயித்து புள்ள தாச்சி எவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்காரு, நீ நக்கலா பேசி தூங்கிட்டு இருக்க. எழுந்திரியா? என்னால எழுந்திரியா? முடியாது. வேணா நீ போட்டு கொடு போ. தம்பி, அந்த ஆளு குடிச்சுப்புட்டு எழுந்திருக்க முடியாம படுத்து கிடக்குறாரு. இருங்க தம்பி, நான் போட்டு தரேன்.
ஜூஸ் ரெடி. ஓகே நீ இதை குடிக்கலாமான்னு எனக்கு தெரியல, அதனால நிறைய குடிக்காம கொஞ்சமா குடிச்சுக்கோ. வேண்டாம் வினய், எனக்கு வேண்டாம், நீங்க குடிங்க. ஹேய், நான் சும்மா தான் சொன்னேன். கரும்பு ஜூஸ்லாம் ஒன்றும் பண்ணாது, நீ பயப்படாம குடி. இல்ல வினய், நீங்க யாரோட நல்லதுக்காக சொன்னீங்க? எனக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் தானே. எனக்காக இவ்வளவு தூரம் வந்து நீங்களே உங்க கையால போட்டு கொடுத்தீங்கல்ல, அதுவே போதும். சரி பரவாயில்ல, ஒரே ஒரு சிப் எனக்காக. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இந்தாங்க. பரவாயில்ல தம்பி, வச்சுக்கோங்க. மாசமா இருக்கிற பொண்ணுக்காக தானே வாங்கி கொடுத்தீங்க. ஆட்டோக்காரவங்க பிரசவத்துக்கு இலவசமா ஓட்டுற மாதிரி ஏதோ என்னால முடிஞ்சது. அம்மாடி, இப்படி ஒரு புருஷன் உனக்கு கிடைச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா. நல்லா இருங்கம்மா, சந்தோஷமா போயிட்டு வாங்க. பரவாயில்லக்கா, வச்சுக்கோங்க. அக்கா வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க. சரி என் மேல இவ்ளோ காதல் வச்சிருந்த நீங்க இப்ப ஏன் வினய் இப்படி மாறிட்டீங்க? மித்ராமா, இந்தாங்க ஜூஸ். இல்லண்ணா, எனக்கு வேண்டாம். அம்மா குடிங்கம்மா. இத திரும்பி கொண்டு போனா வாசிகம்மா திட்டுவாங்க. நான் தான் சொல்றேன்ல, நீங்க எடுத்துட்டு போங்க, எனக்கு வேண்டாம். இல்லம்மா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப குடிங்க. இங்க வைக்கிறமா. ஹலோ, என்னம்மா இந்த நேரத்துல? என்னங்க? என்னம்மா, என்னாச்சு? திடீர்னு அத்தைக்கு உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சுங்க. உடனே ஆபரேஷன் பண்ணணும், இல்லனா காப்பாத்த முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. மா, என்னம்மா சொல்ற? 10-15 நாள் டைம் இருக்குன்னு சொன்னாங்களேம்மா. ஆமாங்க, ஆனா நினைச்சதை விட திடீர்னு உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சுன்னு உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்கங்க. நீங்க எப்படியாவது உங்க ஓனர் கிட்ட பேசி பணத்தை ரெடி பண்ணிட்டு வாங்குங்க. நீ போன கொடுமா. அத்தை பேசணும்ன்றாங்க, ஒரு நிமிஷம். குடு குடுமா. சிங்கம், சிங்கம். அம்மா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லம்மா, பயப்படாதீங்க. நான் பணத்தோட வரேன். சிங்கம், எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, நீ பயப்படாம இருப்பா. சாக வேண்டிய வயசு தானப்பா இது. நான் நிம்மதியா போய் சேர்ந்துடுறேன். நீங்க 2 பேரும் நிம்மதியா சந்தோஷமா இருங்கப்பா. என்னை பத்தி கவலைப்படாதீங்கப்பா. எனக்காக நீ கஷ்டப்படாதய்யா. அம்மா, நீங்க ரொம்பலாம் யோசிக்காதீங்கம்மா. உங்களால எனக்கு கஷ்டம்னு யார் சொன்னது? நீங்க இன்னும் 100 வருஷத்துக்கு எங்க கூட இருக்க போறீங்கம்மா. இந்தம்மா. என்னங்க?
சரிம்மா, நீ எதுவும் கவலைப்படாத. நான் ஓனர்கிட்ட பேசி ரெடி பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம். சரிங்க, நான் வச்சிடுறேன். சரிம்மா.